உங்களோடு வாழும்படியாக தேவன் நம்மை நாட்ட விரும்புகிறார். எப்படியாக தேவன் நம்மை நாட்ட விரும்புகிறார் என்றால், ஒரு இடத்தை ஏற்படுத்தி தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். அந்த இடத்தை ஏற்படுத்தி வைக்கிறவராயிருக்கிறார். உங்களுக்கு என்று ஒரு சொந்த வீடு இல்லையா? அல்லது நீங்கள் இந்த பூமியிலே அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு தேவன் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். அலைந்து திரிவது ஒரு சாபம். ஆனால் தேவ ஜனத்தை அலைந்து திரியாமல் ஒரு இடத்திலே நாட்டுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும், தேவனுடைய பிள்ளைகளை குடியமர்த்துவதிலே தேவன் கைத்தேறினவராயிருக்கிறார். நிறைய பேர் நாட்டிலே குடியிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு என்று ஒரு சுதந்திர குடியிருப்பு இல்லை. தேவனை தரிசிக்கிற ஒரு குடியிருப்பு இல்லை. தேவனோடு சமாதானமாய் இருக்கிற ஒரு குடியிருப்பு இல்லை. அநேகருடைய வீடுகள் சாப வீடுகளாக இருக்கிறது, பிரச்சனையின் வீடுகளாக இருக்கிறது, குழப்பத்தின் வீடுகளாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளை ஒரு இடத்தை ஏற்படுத்தி அதிலே குடியிருக்க பண்ணுகிறவராயிருக்கிறார். தேவ ஜனங்கள் சுகமாயிருக்க, தேவ ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையின் வெளிப்பாடை பெறுவதற்காக தேவன் ஒரு குடியிருப்பின் ஸ்தானத்தை ஏற்படுத்துகிறார். உங்கள் வீட்டிலே நீங்கள் தேவனுடைய ரகசியங்களை அறியும்படியாக தேவன் உங்களுக்கென்று ஒரு ஸ்தானத்தை ஏற்படுத்துகிறார். எதற்காக நாம் இந்த உலகத்திலே குடியிருக்க வேண்டும்? எதற்காக இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும்? சாப்பிட்டு மற்றவர்களைப் போல செல்வ சீமானாய் வாழ்ந்துவிட்டு போவதற்காக அல்ல, கர்த்தரை அறிவதற்காக, தேவ சித்தத்தை அறிவதற்காக, ரகசியங்களை அறிவதற்காக, கர்த்தருடைய வேதத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை அறிவதற்காக தேவன் நம்மை குடியிருக்க பண்ணுகிறார். உங்கள் வீடு தேவ ரகசியத்தின் வெளிப்பாட்டின் வீடாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு தங்கள் வீட்டிலே தெய்வீக வெளிப்பாடுகள் உண்டாகும். கர்த்தரை அறிகிற அறிவே அறிவு. கர்த்தரை உங்கள் வீட்டில் இருந்து அறிவதுதான் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற குடியிருப்பு. ஏங்க இந்த உலகத்துல குடியிருக்க தேவன் நமக்கென்று ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். கர்த்தரை அறிவதற்காக, கர்த்தருடைய சித்தத்தை அறிவதற்காக, கர்த்தருடைய வேதத்தின் ரகசியங்களை அறிவதற்காக. உங்க வீட்டிலே உட்கார்ந்து தேவனுடைய வசனத்தை வாசிக்கும் போது தெய்வீக களஞ்சியங்கள் உங்களுடைய வேதத்திலிருந்து உங்களுக்கு புறப்படுகிறது என்றால் கர்த்தர் உங்களை குடி அமர்த்தி இருக்கிறார் என்ற அர்த்தம். நிறைய பேருக்கு வீட்டுக்குள்ள போனாலே முறுமுறுப்பு, நிறைய பேருக்கு வீட்டுக்குள்ள போனாலே வெறுமை, வீட்டுக்குள்ள போனாலே அமைதி இல்லை, துக்கம். ஏன்? தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறாததினாலே அநேகர் தங்கள் வீட்டிலே குடியிருக்க முடியவில்லை. உன்னை அலைந்து திரிவதற்காக தேவன் அழைக்கவில்லை. உன்னை குடியமர்த்தி நீ தேவனுடைய ரகசியங்களை அறியும்படியாக தேவன் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். இனி அவர்கள் அலையாமல் இருக்கும்படி. எத்தனை பேர் ஒரே அலைச்சல்? தேவ திட்டத்துக்காக அலையலாம், தேவ சித்தத்துக்காக அலையலாம், தேவனுடைய மகிமைக்காக அலையலாம். தேவையில்லாத அலைச்சல்கள். இந்த உலகம் மனிதர்களை அலைய பண்ணுகிறது. தேவன் உங்களை குடியிருக்க பண்ணுகிறார். ஆனால் உலகம், பிசாசு, மாம்சம், பாவம் நம்மை அலைய பண்ணுகிறது. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை காதுள்ளவன் எவனும் கேட்க கடவன். தேவனுடைய ஜனமே, நீ அலைந்து திரிவதை தேவன் விரும்பவில்லை. தேவன் உன்னை அமர பண்ணி தேவனோடு குடியிருக்க பண்ணுகிறார். தேவன் உன்னை குடியிருக்கும்படியாக உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படுத்தப்படாமல் இருக்கும்படி. நியாயம் இல்ல, அநியாயம் நிறைந்த மக்கள், துன்மார்க்கம் நிறைந்த மக்கள், அக்கிரமத்தை விரும்பி செய்கிற மக்கள், பாவத்திலே உளையான சேற்றிலே விழுந்து கிடக்கிற மக்கள், தேவ ஜனங்களை சிறுமைப்படுத்துவதற்காக பணத்தை காட்டி, பதவியை காட்டி, ஆசைகளை காட்டி, சில காரியங்களை காட்டி தேவ ஜனங்களை சிறுமைப்படுத்துகிற பொல்லாத ஜனங்களுடைய கையில் இருந்து கர்த்தர் பிடுங்கி உன்னை நாட்ட விரும்புகிறார். இன்றைக்கு உங்க வீட்டை தேவன் ஆசீர்வதித்து ஏற்படுத்தி அந்த இடத்தில் நீங்கள் குடியிருக்கவும், நியாயக்கேட்டின் மக்கள் இனி உங்களை சிறுமைப்படுத்தாதபடிக்கு அந்த வீட்டிலே உங்களை நாட்ட விரும்புகிற ஜீவனுள்ள தேவன் இயேசு. அலைந்துகிட்டு இருக்கிறீங்களா? பணத்துக்காகவோ, படிப்புக்காகவோ, பதவிக்காகவோ, வேலைக்காகவோ, எந்த சூழ்நிலைக்காகவோ நீங்கள் அலைந்து கொண்டு இருக்கிறீர்களா? அலைச்சல் அது ஒரு சாபமா இருக்கிறது.
ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சகோதரனுடைய ரத்தம் பூமியில் இருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. ஆபேலுடைய ரத்தம் பூமியில் சிந்தப்பட்டது. அந்த பரிசுத்தவானுடைய ரத்தத்தை காயினுடைய கையிலிருந்து இந்த பூமி தன் வாயை திறந்து அவனுடைய ரத்தத்தை உறிந்து கொண்டது. பரிசுத்தவானின் ரத்தம் இந்த பூமி உறிந்து கொண்டது. ஆகவே இந்த பூமி சபிக்கப்பட்டது. நாம் வாழ்கிற இந்த பூமி சபிக்கப்பட்ட ஒரு பூமியா இருக்கிறது. இந்த சபிக்கப்பட்ட பூமியிலே ஜனங்களை அலக்களிப்பதுதான் பிசாசுடைய திட்டம். இந்த இரத்த கரை படிந்த இந்த பூமியிலே ஜனங்களை தங்க முடியாதபடிக்கு, குடியிருக்க முடியாதபடிக்கு அலக்களிக்கிற, அலைய பண்ணுகிற, சிதறடிக்கிற சாபம் நிறைந்த இந்த பூமியிலே நீ தேவனோடு கூட சமாதானமாய் குடியிருக்கும்படியாக தேவன் உனக்கு ஒரு வீட்டை கொடுத்திருக்கிறார். நிறைய பேருடைய வீட்டில் அலக்களிப்புகள், அலைச்சல்கள், சிதறடிப்புகள், சாபங்கள் வீட்டுல குடியிருந்தாலும் மனசு வீட்டுல இல்ல. வீட்டை நேசிக்க முடியல, வீட்டுல சந்தோஷமா இருக்க முடியல, வீட்டுல தேவ ரகசியங்களை அறிய முடியல, வீட்டுல சமாதானமாய் தங்கி இருக்க முடியல. அநேகருடைய வீடே நரகமா இருக்குது. ஏன் தெரியுமா? சிந்தப்பட்ட இரத்தம், முற்பிதாக்களினால் சிந்தப்பட்ட இரத்தம். காலையில எந்திரிச்ச உடனே வெளியே ஓடுறோம், வீட்டுல வந்து களைச்சு போய் படுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விடுகிறது. அப்படித்தான் எங்க வாழ்க்கை இருக்குது. என் வாழ்க்கை, என் குடும்பத்துல குடியிருக்க எனக்கு நேரம் இல்ல. என் வீட்டுல என் மனைவி பிள்ளைகளோட குடியிருக்க என்னால முடியல. ஏன்? சாபங்கள். குடும்பமா கூடி தேவனுடைய வார்த்தையின் ரகசியங்களை தியானித்து ஜெபித்து தேவ திட்டங்களை அறிந்து தேவ சித்தத்துக்காக ராணுவ வீரனை போல தேவ நோக்கத்துக்காக புறப்பட வேண்டிய நீ பணத்துக்காகவும் இந்த உலகம் துரத்துவதினால் துரத்தப்பட்டு அலைந்து கொண்டிருக்கிறாயோ? இன்னைக்கு உங்க வீட்டுக்கு ஒரு நற்செய்தியை என் இயேசு வைத்திருக்கிறார். நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி, நீங்க இருக்கிற வீடு ஒரு ஆலயமா இருக்கணும். நீங்க இருக்கிற வீடு வானத்தின் வாசலா இருக்கணும். நீங்க இருக்கிற வீடு ஒரு பெத்தேலா இருக்கணும். நீங்க இருக்கிற வீடு ஆண்டவருடைய பந்தி வைக்கப்படுகிற வீடா இருக்கணும். ஆனா அநேகருடைய வீடு இப்படி இல்ல. சாபங்கள், வேதனைகள், மருத்துவ செலவுகள். உங்க வீட்டின் ஒவ்வொரு அறைகளிலும் நீங்கள் நிம்மதியாய் ஸ்தோத்திரத்தோடும் துதிகளோடும் தேவ ரகசியங்களை அறிய, தேவ தூதர்களோடு உள்ள சந்திப்பை பெற்றுக்கொள்ள தேவன் உங்களுக்கு உதவி செய்ய இன்றைக்கு இரக்கமுள்ளவராயிருக்கிறார். இந்த காயினுக்கு ஏற்பட்ட சாபம் என்ன? நீ பூமியிலே நிலையற்று அலைகிறவனாயிருப்பாய். எங்க அப்பா இங்க செட்டில் ஆனாங்க, நாங்க இங்க செட்டில் ஆயிருக்கிறோம், எங்க பிள்ளைங்க எங்க செட்டில் ஆவாங்க தெரியல. தேவன் உனக்கென்று ஒரு இடத்தை ஏற்படுத்த விரும்புகிறார். ஒவ்வொரு இடத்துல வாழ்றதுனா என்ன? ஒவ்வொரு இடத்துல இருக்கிற அந்தகாரத்தோட போராடி தங்கள் வாழ்க்கையை வீணா முடிச்சிடுறாங்க. தேவன் உனக்கென்று நியமித்த இடம், அது உனக்காக தேவனுடைய ஏற்பாடு. இந்த பூமி அனைத்தும் தேவனுடையது. அதுல ஒரு இடத்தை தேவன் உனக்காக ஏற்படுத்த விரும்புகிறார். அந்த இடம் சாபம் இல்லாத ஒரு இடமாக தேவன் வைக்க விரும்புகிறார். தேவன் ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு இடத்தை வச்சிருக்கிறார்னா அந்த இடம் தேவனுடைய பிள்ளைகளுடைய சுதந்திரம். அந்த பூமியில் இருக்கிற இரத்த பழிகள் நீங்கி அந்த இடத்துல தேவ பிரசன்னம் தங்கி இருக்கணும். புது வீடுகள் ஜெபிக்கும் போது அதுக்காகத்தான் ஜெபிக்கிறோம். ஆனா அந்த வீடை பிரதிஷ்டை பண்றவங்க கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. தேவன் உனக்கு கொடுத்த வீடு, தேவன் உனக்கு கொடுத்த இடம், தேவன் உனக்கு கொடுத்த அரண்மனை, அது தேவனுடைய ரகசிய செயலை அறிகிற இடம். மறந்து விடாதே. ஒவ்வொரு நாட்டிற்கும் எதிர்காலமே ஆராய்ச்சி மையம் தான். அதே மாதிரி தேவனுடைய பிள்ளைகளுடைய வீடு ராஜாதி ராஜாவுடைய செய்கைகளை ஆராய்ந்து பார்க்கிற வீடு. சிலர் சொல்லுவாங்க, இவன் ரூம் போட்டு யோசிப்பான் போல. ஒரு பிசினஸ் பண்றதுக்கு ரூம் போட்டு யோசிப்பாங்க. தேவ பிள்ளையே, நீ ரூம் போட்டு யோசிக்க தேவையில்லை. உன் வீட்டுக்குள்ள யோசனையின் கர்த்தர் இருந்து உனக்கு மகா புத்தியை தேவன் தந்து, உனக்கு ஞானத்தை தேவன் தந்து உன்னை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். ஆகவேதான் தேவன் உனக்கென்று ஒரு இடத்தை நியமித்திருக்கிறார். ஜாதிகளுக்குள்ளே உங்களை சிதறடித்து
அடுத்து யாரை சிதறடிக்கிறார்? யார் சிதறடிக்கப்படுகிறார்? காசு கிடைக்கு பாஸ்டர், பொழப்பு இருக்கு பாஸ்டர். ஆண்டவருக்கு தெரியாதா? தேவன் உன்னை நட்டின இடத்திலே உன்னை செழிக்க வைக்க அவருக்கு தெரியாதா? உன்னையதான் சிதறடிக்காம விரும்புறானே. கணவனை ஒரு பக்கம், மனைவிய ஒரு பக்கம், பிள்ளைகளை ஒரு பக்கம் பிரிச்சு விட்டா எளிதாய் அவனுடைய சித்தத்தை செய்து விடலாம் என்று திட்டம் தீட்டி உன்னுடைய வாசப்படியில காத்திருக்கிறானே, அவனுடைய தலையை நசுக்க இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உன் பட்சத்தில் எழும்ப விரும்புகிறார். இந்த ஜாதிகள் தேவனுடைய சித்தத்தை செய்யாதவர்கள், அவர்கள் சிதறடிக்கப்படுகிறார்களா? 5 விதமான தண்டனையின் லெவல் சொல்லி இருக்கிறார் ஆண்டவர். முதல் நிலை திடீர் என்கிற பயம், நோய்கள், பகையால் வரக்கூடிய தோல்விகள். அதுக்கு கீழ்ப்படியலனா இரண்டாம் நிலை என்ன சொல்லுகிறது? 7 மடங்கு தண்டனை. வானம் இரும்பும் பூமி வெண்கலமும் மாறும், பயிர் இல்லாமல் போகும். அது இரண்டாம் கட்ட தண்டனை. மூன்றாம் கட்ட தண்டனை என்ன சொல்லுகிறது? காட்டு மிருகங்கள் தங்கும், மக்கள் குறையும், குடும்பத்தில் ஜனம் இழப்பு. 50 வருஷம் வீட்டுல ஒரு மரணம் இருக்க கூடாது. 60 வருஷம் வீட்டுல ஒரு மரணம் இருக்க கூடாது. உங்க வீட்டுல மரணம் வந்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னு யோசித்துக்கோங்க. வருஷத்துக்கு ஒரு மரணம், சில வீட்டுல 5 மாசத்துக்கு ஒரு மரணம். அப்படி வரக்கூடாது. தேவன் பிள்ளைகளை கொடுத்தது தீர்க்காயுசோட வாழ. உங்க வீட்டுல எல்லாம் இருக்கணும், எல்லா வயதினரும் இருக்கணும். அதுல குறைவு வருதுன்னா அதுல ஒரு தண்டனை இருக்குதுன்னு அர்த்தம். 5 பிள்ளைன்னா 5 பிள்ளையும் பரிசுத்தமா தேவனுக்கு நிக்கணும். ஒண்ணு கூட குறைய கூடாது. 2ல 1 தானே போச்சு, இன்னொன்னு இருக்குதுல நினைக்க கூடாது. இருக்கிற அத்தனையும் இலை உதிராம இருக்கணும். 4ஆம் நிலையின் தண்டனை பட்டயத்தினால் வரக்கூடிய போர், தொற்று நோய்கள், அப்ப குறைவு. 5ஆம் நிலையின் தண்டனை பசியின் உச்சம், நகரம் அழிவது, தேசத்திலிருந்து மக்கள் சிதறடிக்கப்படுவது. கடைசி தண்டனை தான் சிதறடிக்கப்படுவது. குடும்பம் சிதறடிக்கப்படக்கூடாது. குடும்பம் அது சேர்ந்து இருக்கணும். ஒரு மாளிகை பலவிதமான தூண்களினால் கட்டப்படுவது போல குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஒவ்வொரு தூணாய் மாளிகை மாதிரி இருக்கணும். அதுதான் தேவனுடைய சித்தம். குடும்பம் சிதறடிக்கப்படக்கூடாது. குடும்பத்தை சிதறடிக்க பிசாசு விரும்பி கொண்டு இருக்கிறான். 5 மணி நேரத்துக்கு மேல கணவன் மனைவி முகம் பார்க்காம இருக்க கூடாது. தேவன் இணைத்ததை மனிதன் எவனும் பிரிக்காதிருக்க கடவன். நீ பிரிக்கணும் நினைச்சாலும் தேவன் விடமாட்டார். உன் ரத்தம் தேடும், உன் நரம்பு தேடும், உன் எலும்பு தேடும். அதனால குடும்ப பிரச்சனை, தனித்தனியா வாழ்றது, குடும்பத்துல பிரச்சனைன்னா கணவர் எஸ்கேப் ஆகுறதுக்கு வேற எங்கேயாவது வேலைக்கு போயிருவாரு. உன் ரத்தம் சுண்டி போகும், எலும்பு உலர்ந்து போகும். கணவனும் மனைவியும் பிள்ளைகளுமா சேர்ந்து இருக்கணும். அதுதான் தேவ ஆசீர்வாதம். உலகம் உன்னை பிரிக்க பார்க்குது, உலகம் உன்னை சிதறடிக்க பார்க்குது. ஆனா இயேசு உன்னை நிலைநாட்டி நாட்ட பண்ணுகிறார். சிதறடிக்கிற சாபம் ஜனங்களுக்குள்ள எப்படி வருகிறதா? ஒரு கிழவனும் வீட்டில் இராதபடிக்கு வயசானவங்க வீட்டுல இருக்கணும், பெரியவங்க வீட்டுல இருக்கணும். அதுதான் ஆசீர்வாதம். பெரியவங்க வீட்டுல இல்லைன்னா அது ஒரு சாபம். பெரியவங்களுடைய புயங்களை தரித்து போடுவது சாபம். தேவ ஊழியக்காரர்கள், தேவ மக்கள் ஜெபித்து உபவாசம் பண்ணி ரெட்டுடுத்தி தாழ்த்தி தியாகம் பண்ணி தேவ பிரசன்னத்தை சபையில காத்து வச்சிருக்கிறோம். அந்த பிரசன்னத்தை நீங்க வாங்கிட்டு உங்க வீட்டுல போய் சாபத்தை விரட்டணும். அந்த சாபத்தோட வாழக்கூடாது. நல்ல பாம்பு தான் வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருப்பீங்களா? உங்களை கொத்தல, ரைட்? என்னைக்கோ ஒரு நாள் அந்த சர்ப்பத்துக்கு நீங்க இரையாவீர்கள், அந்த சாபத்துக்கு நீங்கள் இரையாவீர்கள். அதனால இன்னைக்கே உங்க வீட்டுல இருக்கிற சாபத்தை விரட்டுங்க இயேசுவின் நாமத்துல. ஏன் இந்த 5 விதமான தண்டனை? விக்கிரக வழிபாடு. நம்ம விக்கிரகத்தை வழிபடல, ஆனா நம்மையே விக்கிரகமா மாத்திடுறோம். நம்மே பூவை வச்சு, நம்மே அலங்கரிச்சு, தங்கத்தால் அலங்கரிச்சு, நம்மையே பெருமைப்படுத்தி, நம்மையே விக்கிரகமா மாத்துறோம். விக்கிரக ஆராதனை தேவன் வெறுக்கிற பாவம். விக்கிரக ஆராதனைக்காரனுடைய வீடு சபிக்கப்பட்டிருக்கும். விக்கிரக ஆராதனைக்காரனுடைய வீடு சிதறடிக்கப்பட்டிருக்கும். 2வது தண்டனை ஓய்வு நாளை ஆசரிக்காதிருப்பது. தேவ சபையில ஆராதனை நாளில எப்படி ஆசரிக்கணும், தேவ சபைக்கு எப்படி உடுத்தி வரணும், தேவ சபைக்கு எத்தனை மணிக்கு வரணும், தேவ சபையில எப்படி கைத்தட்டி துதிக்கணும், தேவ சபையில எப்படி ஆவியில நிரம்பணும், தேவ சபையில எப்படி வார்த்தைகளை உள் வாங்கணும். இதுதான் ஆசரிக்கிற விதம். நீ தேவனை ஒழுங்கா ஆசரிக்கலன்னா வீட்டுல சிதறடிப்பு.
நாங்க எல்லாம் குடும்பமா ஒன்னா தான் பாஸ்டர் இருக்கிறோம். ஆனா கணவன் ஒரு திட்டம், மனைவிக்குள்ள இன்னொரு திட்டம், பிள்ளைகளுக்குள்ள இன்னொரு திட்டம். எந்த ஒரு ராஜ்யமும் தனக்குள்ளே பிரிந்திருந்தால் நிலைத்திருக்க முடியாது. தேவன் உன்னை நிலைத்திருக்க நாட்டினார். உங்களுக்குள்ள பிரிவு இருக்க கூடாது. உங்களுக்குள்ள நீயா நானா போட்டி இருக்க கூடாது. குடும்பமா ஒத்துக்கிடணும். குடும்ப தலைவர், முடிவு தீர்வு சொல்லக்கூடிய தலைவர், அவர் தான் நீதிபதி. அவர் சொல்றபடி குடும்பம் கேட்கணும். அவர் படிச்சவரோ படிக்காதவரோ, நல்லவரோ கெட்டவரோ, குடிக்கிறவரோ குடிக்காதவரோ, குடும்ப தலைவருக்குரிய மதிப்பு தேவனால் உண்டானது. ஆகவே குடும்ப தலைவருக்குரிய மதிப்பை குடும்பம் கொடுத்தால் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். இயேசுவை போல உங்க குடும்ப தலைவரை வெண்மையும் சிவப்புமாய் மாற்றுவார். இயேசுவை போல மாற்றுவார். வீட்டை கட்டுவாய், அதில் குடியிருக்க மாட்டாய். பொருளாசையினால் தன் வீட்டை கலைக்கிறான். 4 பேர் மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்லி பொருள் ஆசையினாலே வீட்டை கலைத்தவர்கள் எத்தனை பேர். பறவைகள் கூடு கட்டும், கலைச்சிட்டு போயிரும். இயேசுவை அறிந்த மனிதனே, நீ கட்டின வீட்டை கலைக்க உனக்கு அனுமதி இல்லை. பொருளாசை வேண்டாம். குடும்பம் கட்ட தேவன் உனக்கு பலனையும் ஞானத்தையும் தகுதியும் தந்திருக்கிறார். இந்த கல்லின் மேலே சபையை கட்டுவேன் என்று சொன்ன அதே தேவன் உன் வீட்டை கட்ட விரும்புகிறார். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். உன் வீட்டை நீ கட்டணும். செங்கலினால் மட்டுமல்ல, தேவனுடைய கிருபையினால் உன் வீடு கட்டப்படணும். ஜெபத்தினால் உன் வீடு கட்டப்படணும். துதியினால் உன் வீடு கட்டப்படணும். இயேசு சொன்னார், என்னுடைய வீடு எல்லா ஜனத்துக்கும் ஜெப வீடு எனப்படும். உங்க வீட்டை தேவன் ஜெப வீடாய் மாற்ற விரும்புகிறார். இயேசு உங்க வீட்டுல இருந்தா இயேசு சொல்லுவார், என் வீடு எல்லா ஜனத்துக்கும் ஜெப வீடு. உங்க வீடு சாபத்தின் வீடா இருக்கணுமா? உங்க வீடு சிதறடிக்கப்பட்ட வீடா இருக்கணுமா? உங்க வீடு கலைந்து போன வீடா இருக்கணுமா? உங்க வீடு ஜெப வீடா இருக்கணுமா? உங்க வீடு ஒரு ஜெப வீடு. உங்க வீடு வானத்தின் வாசல். உங்க வீடு தேவனுடைய பாதஸ்தானம். ஃளைட் எல்லா இடத்துலயும் நிக்காது. ஏர்போர்ட்ல தான் அந்த ஃளைட் இறங்க முடியும். அதே மாதிரி பரலோக தேவன் எல்லா வீட்டிலையும் கால் வைக்க மாட்டார். ஜெப வீட்டிலே கால் வைப்பார். தம்முடைய பிள்ளைகளுடைய வீட்டிலே கால் வைப்பார். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுடைய வீட்டிலே கால் வைப்பார். என் வீடு உங்க வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. உங்க வீட்டுல, என் வீட்டுல தேவன் தினமும் ஜெபத்தை விரும்புகிறார். ஜெபம் இருக்கணும். வீட்டு வாசல்ல பாவம் படுத்திருக்குமா? வீட்டு வாசல் அது படுத்திருக்கட்டும். வீட்டுல இருந்து புறப்படும் போதும் திரும்பி வரும் போதும் அந்த பிசாசின் தலையை நசுக்கிட்டு தான் வீட்டுக்குள்ள வருவோம். வீட்டை விட்டு புறப்படுவோம். போகும்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம், வரும்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். ஒவ்வொருத்தர் வீட்டு வாசல்ல ஒரு மிதியடி போடுங்க. தேவைன்னா ஒரு புது மிதியடி வாங்கி அதுல போடுங்க. இன்னையில இருந்து வீட்டை விட்டு புறப்பட்டு வரும்போது அந்த மிதியடியில 2 காலை வச்சு மிதிச்சிட்டு புறப்படுங்க. திருப்பி வரும்போது அந்த 2 காலை வச்சு மிதிச்சிட்டு உள்ள வாங்க. சத்துரு உங்க காலால தலை நசுக்கப்படுவது நிச்சயம். இன்று முதல் உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். நீங்கள் நாட்டப்படுவீர்கள். இந்த மார்ச் மாசம் தேவன் உங்களை உங்க வீட்டுல நாட்டுவார். வீடு இடம் இல்லைன்னா ஒரு 1000 ரூபாய் மட்டும் எடுத்து வைங்க. இதுவரை எனக்கு கடன் தான் இருக்கு பாஸ்டர், எனக்கு வீடு இடமும் ஒண்ணு இல்லை. ஒரு 1000 ரூபாய் இந்த மார்ச் மாசத்துல அதை தனியா ஜோமணி அந்த இடத்துல வைங்க. தொடங்குங்க. தேவன் இந்த பூமியில உங்களுக்காக விசாலமான 1 சென்ட் 2 சென்ட் 3 சென்ட் எல்லாம் கிடையாது. தேவன் உங்களுக்கு விசாலமான இடத்தை தந்து அதுல உங்களை நாட்டுவார். இனி நீங்கள் அலைந்து திரிவதில்லை. சிதறடிக்கிறவன் உன் கண்களுக்கு முன்பாக விலகி ஓடுவான். நீங்க செய்ய வேண்டியது, உங்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு ஆலோசனை, தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு எச்சரிப்பு, உங்கள் வீடு ஜெப வீடா இருக்கணும். இனி ஆண்டவர் எனக்கு ஒரு வீடு தந்தா அந்த வீட்டை நான் ஜெப வீடாக்குவேன்னு சொல்லாத. தேவன் இப்பொழுது உனக்கு கொடுத்த வீட்டிலே நீ ஜெபிக்க ஆரம்பி. தேவன் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்ற இன்றைக்கு ஆரம்பித்து விட்டார். தேவன் நம்மை நாட்ட வேண்டும். நிறைய பேர் நம்ம விருப்பத்துல சில இடத்துல நாட்டப்பட்டு விடுகிறோம். நம்ம ஆசையில சில இடத்துல நாட்டப்பட்டு விடுகிறோம். அது தவறானது. தேவன் நம்மை நாட்டுவார் என்றால் நாம் அலைந்து திரிவதில்லை, நாம் சிறுமைப்பட்டு போவதில்லை. தேவன் நம்மோடு கூட குடியிருக்கிறவராக இருக்கிறார்.